ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்டர்லாக் பிரிக் எப்படி செய்கிறாங்க, அதோட தரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவை எம்சாண்ட் ஃப்ளை ஆஷ் சிமெண்ட், இந்த மூணும் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி தான் இது செய்ய போகிறாங்க. எப்படி இது கம்ப்ரஸ் பண்ணி அந்த கல் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக போகுதுன்றதான் பார்க்குறோம். ராம்கோ 53 கிரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளை ஆஷ் ரொம்ப நைஸ் தன்மை. இந்த கல் வந்து நம்ம பூசு வேலை கூட தேவைப்படாது அந்த இன்டர்லாக் பிரிக்கு, அதுக்காக அந்த ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது 4 அண்ணன் கூட எம்சாண்ட், 2 அண்ணன் கூட ஃப்ளை ஆஷ், ஒரு பேக் சிமெண்ட், எல்லாத்தையும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியும் கொஞ்சம் கலந்துக்கிறாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வெட் ட்ரை மாதிரி, ரொம்ப தண்ணி பதமாக இல்லாமல் இந்த மாதிரி பார்க்குறீங்களே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ப்ரஸ்ட் மிஷினுக்குள்ளே உள்ளே கொட்டுறாங்க. கொட்டினோடனே நீங்களே பாருங்கள், இந்த ஹைட்ராலிக்கில் அது ரொம்ப கம்ப்ரஸ்ட் ஆகிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த இன்டர்லாக் கல் தயாராகிடுச்சு. இது பாருங்கள், கையில் அவர் பிடிச்சி எடுக்கிறாரு, அப்போ கூட அது உடையல. ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக் பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் இது வந்து ஏழைங்களோட கல். இது ஏன்னா நீங்கள் இதுக்கு சிமெண்ட்டு, பூசு வேலை எதுவுமே தேவை இருக்காது, மணல் எதுவுமே தேவை இருக்காது. இந்த இன்டர்லாக் வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு சைடு வால்ஸில் மட்டும் பில்லரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து உடையவே உடையாது. இருந்தாலும் இது 1 to 2 ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பண்ண கல்லுங்கள்லாம் இங்கே பார்க்கலாம். இதை காய வச்சு தண்ணி 2 நாளைக்கு ஈரம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சேர்த்து வந்துடும். ஒரு கல் தூக்கிட்டாரு. ஓகே, 2 கல் தூக்குங்க பார்க்கலாம். 2 கல் தூக்குறாரு. 2 கல்லும் ஒரு ஆளால் சராசரியாக தூக்க முடியுது. 2 கல். ஓகே, 3 கல் தூக்க முடியுதா பார்க்கலாம். இல்லை, ஒரு ஆம்பளை இப்போ ஒரு சித்தாள் வேலை செஞ்சால் அவங்களால முடியாது. இப்போ 3 கல், ஆம்பளையாலே 3 கல் முடியலன்னா சித்தாளால் 3 கல் தூக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சித்தாளை வேலைக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான், போடாமல் பாருங்க. போட்டு கூட அந்த இது எதுவும் முனை எதுவும் உடையல, அதுதான் மெயின். பாருங்கள், இது எதுவும் உடையல. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் ஒன்றும் பாக்கி இருக்குது. அது என்னடா, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு போட்டால் உடையுதான்னு பார்க்கணும். கிராக் போட்டு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு கல் இருக்குது, இன்னொரு கல் போட்டோம். என்ன டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் தான். இது எப்படியும் சொல்ல எவ்வளோ கிலோ இருக்கும் பாது தூக்குறா? 10 கிலோ. மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ போடுறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா போட்ட இடத்துல எதுவுமே உடையல, இன்னும் புதுசாக. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அந்த இன்னொரு வாட்டி போடுங்க, எனக்கு வீடியோவில் காட்டுங்க, மறக்காதீங்க. ஓகே, இப்போ இருங்க, நீங்கள் கையோடு காட்டுங்க. போடுங்க. இப்போ வந்து இப்பயும் டேமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் டேமேஜ். ஸோ எதுவும் உடையல. இதுக்கும் பெருசாக எதுவும் டேமேஜ் இல்லை. இதுதான் டேமேஜ். வேறு இது எதுவும் பத்தியாலாம் உடையல. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தியில் வச்சு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வச்சான் பாருங்க, அப்போ கூட உடையல அது. ஸோ ஹெவி நிலநடுக்கம் வந்தால் மட்டும் இல்லை, அப்போ கூட உடையல. அப்போ கூட உடைக்கிறாரு. அப்போ கூட உடையல. யாராவது வந்து கடையை பூந்து அடிச்சு உடைக்கணும்னா கூட உடைக்க முடியாது. ஓகே, இப்போ கட்டின கல் பாருங்கள், ஒன்றுக்கு மேலே வச்சு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரோ மாதிரி கட்டுவாங்க. கீழே இருக்கிறதெல்லாம் மேலு, அது மேலே இருக்கிறதெல்லாம் ஃபீமேல். ஸோ இது நான் இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பள்ளமாக இருக்கிறது வந்து ஃபீமேல். இந்த மேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் அது வந்து மேல். ஸோ கீழே இந்த இடத்துல இந்த கல்லுலையும் தெரியுது பாருங்க, ஒரு பக்கம் மேல் தெரியுதா, இது வந்து அதுக்கு கீழே வந்து அதுக்கு மேலே இருக்குது ஃபீமேல், அதுக்கு மேலே மேலும் ஃபீமேல். ஸோ ரோ வைஸாக இப்படி தான் கட்டுவாங்க. இப்போ நான் இன்னொரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதே தான் மேல் ஃபீமேலில் கட்டியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் வெறும் அப்படியே இன்டர்லாக்கை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியேவும் கட்டலாம். இல்லை நடுவில் நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணணும்னு நினச்சால் சிமெண்ட் பாலை வந்து நம்ம வந்து கரைச்சி அந்த சென்டர் ட்ராக்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒரு கல் இணைச்சோம் அப்படின்னா அது பயங்கர ஸ்ட்ரென்த்து, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நிற்கிற அந்த கல்லுக்கு மேலே 2 கல் இருக்குல்ல, அந்த செவத்துக்கு மேலே இருக்க அந்த 2 கல்லை வந்து என்னால் காலில் 8 உதைச்சா கூட அதை பிரிக்கவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதை வந்து அசைக்கவே முடியல. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடுது. சிமெண்ட் பாலை மட்டும் ஊற்றினாலே போதும். ஆனால் அது தேவையில்லை. ஒரு நம்ம சிமெண்ட் பால் ஊற்றாமல் அப்படியே இன்டர்லாக்கை யூஸ் பண்ணால் நாளைக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம அந்த கல்லெல்லாம் எடுத்து மறுபடியும் வேறு எங்கன்னா தேவைன்னா எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அங்கேயும் வந்து இதை கட்டிக்கலாம். காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும், செவராக இருக்கட்டும். ஸோ அப்படியும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் வால் வந்து கீழே வந்து ரன்னிங் பெல்ட் போட்டிருக்காங்க.
அதுக்கு மேலேயே இந்த மாதிரி சின்ன செவுரு கட்டியிருக்காங்க. நீங்கள் 6 அடி 7 அடி எவ்வளோ லென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி கட்டிட்டு போகலாம். சில வந்து இந்த பிக்சரை பாருங்க. இதில் வந்து பில்லரே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியும் கட்டலாம். ஒரு சிங்கிள் ஹவுஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோன்னா இந்த மாதிரியும் பில்லர் இல்லாமலே இந்த இந்த நுணுக்கங்களை வச்சு கட்டலாம். இதையும் தாங்க நான் சிமெண்ட் பால் ஊற்றி கட்டியிருக்காங்க. நான் இதுக்கு மேலே ஏறி அந்த கல்லையும் உதச்சி பார்த்தேன். அதை என்னால் அசைக்கவே முடியல. ரொம்ப ட்ரையல் பண்ணேன். அதோட ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் என்னோட காம்பவுண்ட் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து எப்படி கட்டுறதுன்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ என்னோட காம்பவுண்ட் வாலை நான் உடச்சியும் காட்டுறேன் உங்களுக்கு. அசைக்க முடியுதான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம கட்டி முடித்தோடனே நம்ம காம்பவுண்டு இல்லை வீடு செவுரு இப்படி தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா பிரிக்காக இருக்குது. இதுக்கு பூசு வேலை தேவை இருக்காது. ஏன்னா அவ்வளோ நைஸாக இருக்குது. பட்டி பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சுண்ணாம்பு அடிச்சுக்கலாம். மேலே ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் அடிச்சுட்டு கலரும் அப்படியே அடிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட விட்டுடலாம். பட் என்னோட சஜஷன் வந்து ஒயிட் சிமெண்ட்லாம் அடித்தா இன்னும் அந்த கல்லுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் இது பிளாக்காக இருக்கிறதால டிசைனிங்காகவும் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடை பாருங்கள். இந்த வீடு வந்து முழுக்க இந்த இன்டர்லாக் பிரிக்கை வச்சு தான் கட்டியிருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஜன்னல் வைக்கலாம், வாசக்கால் வைக்கலாம், லென்டில் போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து தாங்குமானா கண்டிப்பாக தாங்கும். இதுக்குள்ளே தண்ணி கண்டிப்பாக உள்ளேயே வராது. ஏன்னா இதுக்குள்ளே இன்டர்லாக் நடுவில் மேடாக இருக்கிறதால தண்ணி வந்தாலும் ஏரியெல்லாம் பாயாது. சதுரமாக இருந்தால் தண்ணி ஊறி அப்படியே வரும். நம்ம கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு வேலை இருக்கும். தண்ணி ஒரு இடத்துல ஊறினா கூட உள்ளே செவுத்துக்கு வரும். ஆனால் இதில் அந்த பிரச்சனையே இருக்க. தண்ணி எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி வந்து வெளியே தான் இருக்குமே உள்ளே வராது. ஏன்னா நடுவில் அந்த மேல் பகுதி இருக்கிறதால தண்ணி வந்து அது ஏறி இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். இந்த வீடு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்து வெளியும் உள்ளேயும் பூசிக்கலாம். பட் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட செலவு மறுபடியும் நீங்கள் அதிகரிப்பீங்க. அதை தவிர்க்கலாம். உள்ளேயும் வந்து இது ரொம்ப நல்லதாக இருக்கும். பட் நீங்கள் வேணும்னா நீங்கள் பூசிக்கலாம். என்னோட அடுத்த வீடியோவில் இந்த கல்லை வச்சு எப்படி காம்பவுண்ட் வால் கட்டுறது, அதுக்காகிற செலவு எவ்வளோ அப்படின்றது முழுமையாக பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.